நம்ம ஊர்ல ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே குறையாது. அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, பர்த்டே ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட், சீமந்தம், ஹவுஸ் வார்மிங், ஏன் இப்பெல்லாம் வரலட்சுமி பூஜை, நவராத்திரி, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி பார்த்தா ஒவ்வொரு வாரமும் நம்ம சுத்தி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு விஷயம் மட்டும் நாளுக்கு நாள் பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அண்ட் கிஃப்ட் ஹாம்பர்ஸ். ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய ஷாப் வேணுமா? பெரிய கோடவுன் வேணுமா? நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்கணுமா? கண்டிப்பா இல்ல. உண்மையிலே கம்மியான இன்வெஸ்ட்மெண்டோட கிஃப்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பூனேவை சேர்ந்த அக்ஷதா ஜெயின் அப்படிங்கிறவங்க வெறும் 10,000 ரூபாய் ஆரம்பத்துல முதலீட்டுல நாட் யோர் டைப் அப்படின்னு ஒரு பர்சனலைஸ்ட் கிஃப்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு யூடியூப் ஸ்டோரியே தமிழ்ல வந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு அவங்க ஒரு பர்சனலைஸ்ட் எம்ப்ராய்டரி கிஃப்ட வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் உருவாக்கியிருக்காங்க. அது எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸ் நிறைய குவிய ஆரம்பிச்சுட்டு, அதாவது ஒரு பெரிய ஷோரூம் இல்லாமலேயே நம்மளால ஒரு கிரியேட்டிவ் ப்ராடக்ட் சோசியல் மீடியா வச்சு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க முடியும். இன்னைக்கு நாம பார்க்க போறது இதே மாதிரி ஒரு மாடல் தான். சுமார் 5,000 ரூபாய் அளவிலான சின்ன ஆரம்ப முதலீட்டுல ரிட்டர்ன் கிஃப்ட் அண்ட் கஸ்டம் கிஃப்ட் ஹாம்பர் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் ப்ராடக்ட் ஐடியாஸ்ல இருந்து கேட்டலாக், பிராண்டிங், மார்க்கெட்டிங், கஸ்டமர் ஹேண்ட்லிங் வர ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா இந்த வேலையை அதுவும் ஃபாஸ்டா செய்யலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் விற்க போற பொருளை யாராவது வாங்குவாங்களா? இதுதான். பிசினஸ் ஐடியா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் முதலீடு செய்யக்கூடாது. மார்க்கெட் டிமாண்ட் இருக்குதா, இத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரிட்டர்ன் கிஃப்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டா நம்ம ஊர்ல ஃபங்க்ஷன்ஸ் தொடர்ந்து நடக்குது. ஒரு வெட்டிங்ல நூற்றுக்கணக்கான கெஸ்ட் இருக்கலாம். ஒரு ஹவுஸ் வார்மிங், ஒரு சீமந்தம், ஒரு இயர் பியர்சிங் ஃபங்க்ஷன், ஒரு பூஜா, எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் தேவைப்படலாம். ஆனா கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு எப்போதும் ஒரு கேள்வி, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? அதே டம்ளர், அதே பிளேட், அதே ட்ரெடிஷனல் ஐட்டம்ஸ். இதை விட கொஞ்சம் புதுசா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அழகாவும் இருக்கணும், பட்ஜெட்குள்ளேயும் கண்டிப்பா இருக்கணும். ஆனா எதை தேர்வு செய்வதுன்னு தெரியாமலே பல பேருக்கு ஒரே தலைவலிதான். அந்த தலைவலிதான் உங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் மட்டும் விற்க வேண்டியதில்லை, அவங்களுடைய ப்ராப்ளம்க்கு ஒரு ரெடிமேட் கிஃப்டிங் சொல்யூஷன் கொடுக்கணும். இதுக்கான ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா சென்னையில இருக்கக்கூடிய தி டாட்ஸ் ஹட் அப்படிங்கறத பார்க்கலாம். இவங்க கஸ்டமரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கெஸ்ட் கவுண்ட் எவ்வளவு, பட்ஜெட், இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கறாங்க. இதுல இருந்து ஒரு முக்கியமான லெசன், கஸ்டமருக்கு இதோ ஒரு பொருள் அப்படின்னு சொல்லாதீங்க, உங்க ஃபங்க்ஷனுக்கு இதுதான் சரியான கிஃப்டிங் சொல்யூஷன் சொல்லுங்க. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி வெட்டிங் கிஃப்ட் ஹாம்பரை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள ட்ரெடிஷனல் ஜூட் பேக், ஜாகரி, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் கேண்டில், கஸ்டம் தேங்க்யூ டேக், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோல்சேலா வாங்குறோம், அப்போ ஒரு ஹாம்பருக்கு 220 ரூபாய் ப்ராடக்ட் காஸ்ட் வரலாம். பேக்கேஜிங், டேக், பினிஷிங் சேர்த்து 30 ரூபாய், அப்படின்னா டோட்டல் காஸ்ட் 250 ரூபாய். இத கஸ்டமைசேஷன் மற்றும் பேக்கேஜிங்க பொறுத்து 500 இருந்து 600 ரூபாய் ரேஞ்சில விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போ ஒரு ஹாம்பருக்கு 250 350 ரூபாய் கிராஸ் மார்ஜின் இருக்கக்கூடிய ஒரு மாடல். 200 ஹாம்பர்ஸ் ஆர்டர் வந்தா 200 × 250 50,000 ரூபாய் கிராஸ் மார்ஜின். ஆனா இங்க ஒரு முக்கியமான வார்னிங், இந்த கால்குலேஷன் எக்ஸாம்பிள் மட்டும்தான், இது கேரண்டீடு ப்ராஃபிட் கிடையாது. உண்மையான ப்ராஃபிட்டை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா அதோட ப்ராடக்டோட காஸ்ட், பேக்கேஜிங், டெலிவரி, வேஸ்டேஜ், அட்வர்டைசிங், கஸ்டமைசேஷன், டாக்ஸஸ், அதுக்கப்புறம் ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாம் தான். இதனால இன்டர்நெட்ல பார்த்த ஒரு கால்குலேஷனை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. உங்க லோக்கல் மார்க்கெட்ல ஆக்சுவல் காஸ்டிங் பண்ணி பிரைஸ் பிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்க்கு ஸ்டார்டிங்லயே பெரிய ஷோரூம் தேவையே இல்லை, வேர் ஹவுஸ் கூட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்மால் இன்வென்ட்ரியோட ஆரம்பிக்கலாம். சென்னை பாரிஸ் கார்னர்ல, மதுரை ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்ல, கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டான டவுன் ஹால்ல, இல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் சப்ளையர்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய மிஸ்டேக் செய்யாதீங்க. 100 விதமான ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 5 ல இருந்து 10 நல்ல காம்பினேஷன்ஸ் உருவாக்குங்க. சாம்பிள் தயாரிங்க, போட்டோஸ் எடுங்க, சோசியல் மீடியால போடுங்க. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த காம்பினேஷனுக்கு அதிக என்கொயரி வருது, எந்த பிரைஸ் ரேஞ்ச மக்கள் கேக்குறாங்க, எந்த அக்கேஷனுக்கு அதிக டிமாண்ட், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் இன்வென்ட்ரி அதிகப்படுத்துங்க.
அடுத்தது இங்கதான் இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் வருது. அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு சொல்றோம்ல அது. நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டிசைனர், கான்டென்ட் ரைட்டர், பிராண்டிங் எக்ஸ்பர்ட், மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் இப்படி ஒவ்வொருத்தரையும் ஆரம்பத்திலேயே ஹையர் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏஐ டூல்ஸை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வரக்கூடிய சின்ன சின்ன வேலைகள், நம்ம நேரத்தை, செலவை எல்லாத்தையும் குறைக்க முடியும். அதாவது ஸ்டெப் 1 வந்து ப்ராடக்ட் ஐடியாஸ். ChatGPT கிட்ட நம்ம ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி போட்டு கேட்கலாம். நம்ம உங்களுக்கு இப்போ ChatGPT ரொம்ப ஈஸி ஆயிட்டு, என்னால டைப் பண்ண கூட எனக்கு கஷ்டமா இருக்கு, அது தப்பா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம வாய்ஸாலேயே நம்ம வந்து பேசியே கேட்கலாம். அது வாய்ஸாலே அழகா பதில் சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க டைப் பண்ணலாம், தமிழ்நாடு வெட்டிங் ட்ரெடிஷனல் ரிட்டர்ன் கிஃப்ட் ஹேம்பர் ஐடியாஸ் அண்டர் 400 rupees, இல்ல அண்டர் 100 rupees நீங்க போடலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப எங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, 100 rupeesக்குள்ள வேணும் அப்படின்னா சின்ன சின்னதா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியும் பண்ணலாம். எல்லாரோட மக்களுக்கும் நம்மளால கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஐடியாஸை நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்படி கேட்டோம் அப்படின்னா உடனே ChatGPT ப்ராடக்ட் காம்பினேஷன்ஸ், தீம் ஐடியாஸ், டார்கெட் கஸ்டமர்ஸ், பட்ஜெட் ஐடியாஸ், பேக்கேஜிங் கான்செப்ட் இப்படின்னு எல்லா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்கே கொடுக்கும். ஸ்டெப் 1 ப்ராடக்ட் ஐடியாஸ். ChatGPT கிட்ட இப்படி கேளுங்க, தமிழ்நாடு வெட்டிங் ட்ரெடிஷனல் ரிட்டர்ன் கிஃப்ட் ஹேம்பர் ஐடியாஸ் அண்டர் 100 rupees, 200 rupees, 400, 500 இப்படி கேட்கலாம். இல்ல டைப் பண்ண முடியல, டைப் பண்ணா தப்பாதுன்னா வாய்ஸாவும் பேசவும் செய்யலாம். அது உங்களுக்கு இமீடியட்டா ப்ராடக்ட் காம்பினேஷன்ஸ், தீம் ஐடியாஸ், டார்கெட் கஸ்டமர், பட்ஜெட் ஐடியாஸ், பேக்கேஜிங் கான்செப்ட் இப்படி எல்லாத்தையும் கொடுக்கும். முன்னாடி நம்ம ஒரு நாள் யோசிச்ச விஷயத்த ஏஐ ஹெல்ப்போட கொஞ்ச நிமிஷத்திலேயே பல ஆப்ஷன்ஸா ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், ஏஐ சொல்ற எல்லாத்தையும் நம்ப கூடாது. ஃபைனல் டெசிஷன்ஸ் உங்க லோக்கல் மார்க்கெட் ரிசர்ச் அடிப்படையில தான் இருக்கணும். அடுத்து ஸ்டெப் 2 பேக்கேஜிங் விஷுவல்ஸ். நான் உருவாக்க போற ஹேம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். கஸ்டமருக்கு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே கான்செப்டை காட்டணும்னா ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் டூல்ஸ் உதவும். உதாரணத்துக்கு லக்ஸரி தமிழ் வெட்டிங் ரிட்டர்ன் கிஃப்ட் ஹேம்பர், இல்லனா ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் வெட்டிங் ஹேம்பர் அப்படின்னு கான்செப்ட் கொடுத்து விஷுவல் மாக்அப் உருவாக்கலாம். இதனால கஸ்டமருக்கு இந்த ஹேம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ண வேண்டிய அவசியம் குறையும். அடுத்தது ஸ்டெப் 3 டிஜிட்டல் கேட்லாக். ஒரு சின்ன ஹோம் பிசினஸ் ப்ரொஃபஷனல் பிராண்ட் மாதிரி காட்டுவதற்கு கேட்லாக் ரொம்ப முக்கியம். கேன்வா மாதிரி ஒரு டிசைன் டூல்ஸ் பயன்படுத்தி ஒரு சிம்பிள் PDF கேட்லாக உருவாக்க முடியும் நம்மளால. அதுல ப்ராடக்ட் போட்டோ, ப்ராடக்ட் நேம், பிரைஸ், மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், பேக்கேஜிங் டீடைல்ஸ், டெலிவரி டீடைல்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கலாம். கஸ்டமர் வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணும்போது இதோ உங்களுடைய கேட்லாக்னு உடனே அனுப்பலாம். இதுதான் ப்ரொஃபஷனல் இம்ப்ரெஷன் உருவாக்கும். அடுத்தது இப்போ ப்ராடக்ட் இருக்கு, கேட்லாக் இருக்கு, பிராண்டிங்கும் இருக்கு. ஆனா கஸ்டமர் எங்க இருந்து வருவாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கான்டென்ட். உதாரணத்துக்கு 300 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம்? பிரைட் டு பீக்கு 5 யூனிக் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், ட்ரெடிஷனல் வர்சஸ் மாடர்ன் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், 300 வெட்டிங் ஹேம்பர்ஸ் எப்படி பேக் பண்றோம், ஒரு ஹேம்பர் பேக் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுது, இப்படி வீடியோஸை உருவாக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா கஸ்டமர் ப்ராடக்ட் மட்டும் பார்க்க கூடாது, உங்க ப்ராசஸையும் பார்க்கணும். பேக்கேஜிங் வீடியோஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், கஸ்டமைசேஷன், ஆர்டர் ப்ரிப்பரேஷன், கஸ்டமர் ரிவ்யூஸ், பிஹைண்ட் த சீன்ஸ் இது எல்லாமே கான்டென்ட் தான். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மீண்டும் அந்த அக்ஷதா ஜெயினோட ஸ்டோரி தான். அவங்க ஃப்ரெண்டுக்காக செஞ்ச அந்த பர்சனலைஸ்டு கிஃப்டை வச்சு அவங்க உருவாக்கிய ரீல் தான் அவங்களோட கிஃப்டிங் பிசினஸ்க்கு பெரிய அட்டென்ஷன் கொண்டு வந்தது. அதனாலதான் அதுக்கப்புறம் தான் கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? சோசியல் மீடியால ப்ராடக்ட் மட்டும் விற்க கூடாது, ஸ்டோரியையும் விற்கணும். அடுத்தது ஆர்கானிக் கான்டென்ட் மட்டும் இல்லாம சின்ன பட்ஜெட்ல பெய்ட் அட்வர்டைசிங்கையும் டெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு மெட்டா ஆட்ஸ், டார்கெட் ஆடியன்ஸா நியூலி என்கேஜ்டு கப்பிள்ஸ், ஈவென்ட் பிளானர்ஸ், வெட்டிங் ரிலேட்டட் ஆடியன்சஸ், ஃபங்க்ஷன் ஆர்கனைசர்ஸ், வெளிநாடுகள்ல இருக்கும் தமிழ் இந்தியன் கஸ்டமர்ஸ், இப்படி ரெலவெண்ட் ஆடியன்சஸை டெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஆரம்பத்திலேயே பெரிய அட்வர்டைசிங் பட்ஜெட்டை போடாதீங்க. சின்ன பட்ஜெட், சின்ன டெஸ்ட், டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. எந்த கிரியேட்டிவ்க்கு அதிக என்கொயரி, எந்த ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, எந்த ப்ராடக்ட் அதிகமா கேக்குறாங்க, அதை பார்த்த பிறகுதான் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும். முதல்ல டெஸ்ட், அப்புறம் தான் இன்வெஸ்ட். இதுதான் ரூல். அடுத்தது பிசினஸ் வளர ஆரம்பிச்சதும் என்கொயரிஸ் நிறைய வரலாம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஹாய், கேட்லாக் இதோ, பிரைஸ் இவ்வளவு, MOQ இவ்வளவு, கஸ்டமைசேஷன் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப டைப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதனால வாட்ஸ்அப் பிசினஸோட அவைலபிள் பிசினஸ் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் பயன்படுத்தலாம். பேசிக் என்கொயரி வந்துச்சு அப்படின்னா கேட்லாக், பிரைஸ் ரேஞ்ச், MOQ, கஸ்டமைசேஷன் டீடைல்ஸ், டெலிவரி இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷனை விரைவாக ஷேர் பண்ணலாம்.
இதனால ரெப்படிட்டிவ் வேலை குறையும். நீங்க முக்கியமான கஸ்டமர் கான்வர்சேஷன் மற்றும் ஆர்டர் க்ளோசிங்ல கவனம் செலுத்தலாம். அடுத்தது ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டெலிவரி. லோக்கல் ஆர்டர்ஸ்க்கு அவைலபிள் டெலிவரி கொரியர் சர்வீசஸ் பயன்படுத்தலாம். டொமஸ்டிக் ஆர்டர்ஸ்க்கு கொரியர் பார்ட்னர்ஸ் இல்லனா ஷிப்பிங் அக்ரிகேட்டர்ஸ் பயன்படுத்தலாம். இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் வந்தா மட்டும் இன்னும் கவனமா இருக்கணும். ஷிப்பிங் ரூல்ஸ், கஸ்டம்ஸ், பேக்கேஜிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஷிப்பிங் காஸ்ட், கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம், டெலிவரி காஸ்ட்டை ப்ராடக்ட் பிரைஸுக்குள்ள பிளைண்டா சேர்க்காதீங்க. கஸ்டமர் லொகேஷன், வெயிட், குவான்டிட்டி, டெஸ்டினேஷன் இது எல்லாம் பொறுத்து ஷிப்பிங் காஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. தேவையான இடங்கள்ல செப்பரேட் ஷிப்பிங் சார்ஜ் வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சென்னையை சேர்ந்த தி டாட்ஸ் ஹட் அப்படிங்கிறவங்க இப்போ இந்தியா மட்டும் இல்லாம யூஎஸ், கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஹேம்பர்ஸை அனுப்புறோம்னு சொல்றாங்க. அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ அந்த அடிப்படையில வச்சு ஆக்சுவல் கொரியர் காஸ்ட்டை கோட் பண்றாங்க. அதாவது பிசினஸ் ஸ்கேல் ஆன பிறகு டெலிவரி ஒரு தனி பிசினஸ் ஆபரேஷன் மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இப்போ பிசினஸ் ஆரம்பிச்சாச்சு. அடுத்த கேள்வி, எப்படி ஸ்கேல் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு 10 சாம்பிள் ஹேம்பர்ஸ், 20 சாம்பிள் ஹேம்பர்ஸ் இப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதுல இருந்து போட்டோஸ், வீடியோஸ், கஸ்டமர் ஃபீட்பேக், டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் சோஷியல் மீடியால போடுங்க. ஸ்மால் பெய்ட் ஆட்ஸ் டெஸ்ட் பண்ணுங்க. ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சதும் 100 ஹேம்பர்ஸ், அதுக்கப்புறம் 300, அதுக்கப்புறம் 500ன்னு கிராஜுவலா ஸ்கேல் பண்ணலாம். ஒரே நாள்ல பெரிய பிசினஸ் உருவாக்கணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு பழைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்குது. காஷ்மீர்ல சமர் ஷால் அப்படிங்கிற ஒரு ஆண்டர்பிரினர் 2018ல அவங்களுக்கு MBA படிச்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் ஹேம்பர் ஹோம் டெலிவரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது. சோஷியல் மீடியா மூலம் ஆர்டர்ஸ் வாங்கி கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ, எங்க கேட்குறாங்களோ அந்த இடங்களுக்குலாம் கிஃப்டை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய ஆஃபர்ஸ் இல்லாமலேயே ஒரு ஸ்கில், ஒரு ப்ராடக்ட் ஐடியா, கஸ்டமர் நீடு, அப்புறம் சோஷியல் மீடியா இது எல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் அவங்க. ஆனா கவனிங்க, ரியல் லைஃப் சக்சஸ் ஸ்டோரி பார்த்துட்டு நானும் 5000 ரூபாய் போட்டு நாளைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிடுவேன்னு நினைக்க கூடாது. சக்சஸ் ஸ்டோரியில இருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்ரோச், அவங்களுடைய எக்ஸாக்ட் ரிசல்ட் இல்ல. அப்படின்னா இந்த ஃபுல் பிசினஸ் மாடல்ல இருந்து நாம என்ன கற்றுக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், மார்க்கெட் டிமாண்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தது கஸ்டமர் ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணணும். மூன்றாவது ப்ராடக்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். நான்காவது நம்பர்ஸை சரியா கால்குலேட் பண்ணணும். அஞ்சாவது ஏஐ டூல்ஸை ஸ்மார்ட்டா பயன்படுத்த கற்றுக்கணும். ரிட்டன் கிஃப்ட் அண்ட் ஹேம்பர் பிசினஸ் என்பது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். நம்ம சுத்தி இருக்கிற ட்ரெடிஷனல் பிசினஸ்ல கூட ஏஐயை பயன்படுத்தி பேக்கேஜிங் இம்ப்ரூவ் பண்ணி சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி கஸ்டமர் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்து குறைஞ்ச இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ரொஃபஷனல் பிசினஸ் உருவாக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா குறைஞ்ச முதலீடு அப்படின்னா குறைஞ்ச ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சின்னதா டெஸ்ட் பண்ணுங்க, கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பாருங்க, காஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க, அப்புறம் தான் ஸ்கேல் பண்ணணும். நினைவில் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபீட்பேக், இம்ப்ரூவ்மெண்ட், ரிப்பீட் ஆர்டர், ரெஃபரல், ஸ்கேல். இதுதான் சஸ்டைனபிள் அப்ரோச். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய டிகிரி மட்டும் தேவையில்லை. ஆனா கணக்கு தெரியணும், கஸ்டமர் புரியணும், மார்க்கெட் புரியணும், டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிராக்டிகல் பிசினஸ் ஐடியாஸ், ஏஐ பேஸ்ட் ஏர்னிங் ஐடியாஸ், அப்புறம் பணத்தை பற்றிய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இன்னொரு பிராக்டிகல் பிசினஸ் ஐடியாவோட சந்திப்போம். திங்க் ஸ்மார்ட், ஒர்க் ஸ்மார்ட், ஏர்ன் ஸ்மார்ட்.